எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று. எலிசா அந்த சால்வையை கிழித்து அந்த ஆற்றை அடித்தான், இரண்டாக பிளந்தது. அருமையான இந்த வார்த்தை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையில், எனக்கு வரமில்லையே, ஐயோ எனக்கு என்ன இருக்குதுன்னு ஒன்றும் தெரியலையே, ஒன்றுக்கும் நீ கவலைப்பட வேண்டாம். நீ ஜெபம் பண்ணு. உன்னுடைய வாழ்க்கையில் வரத்தை ஆண்டவர் பரத்திலிருந்து உனக்கு கொடுப்பார். ஞானத்தின் வரத்தை கொடுப்பார், தீர்க்க தரிசன வரத்தை கொடுப்பார், சுகமாக்குகிற வரத்தை கொடுப்பார், வசனத்தை நிதானமாய் போதிக்கிற வரத்தை கர்த்தர் கொடுப்பார். பைபிள் அதைத்தான் சொல்லுகிறது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இதோ எசேக்கியாவை கிட்ட ராஜாவிடத்திலே போய் சொல், காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கொள், சொல், அவன் மரிக்கப் போகிறான் என்று சொல் என்று சொன்னான். ஏசாயா தீர்க்கதரிசி அவர் போய் எசேக்கியா ராஜாவை பார்த்து சொன்னார், காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கப்பா, நீ மரிக்க போற சொல்லிட்டு ஏசாயா போயிட்டார். ஆனால் எசேக்கியா ராஜா என்ன செய்தான் தெரியுமா? செவிர்புறமாய் திரும்பி, கர்த்தாவே, அவன் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து அழுது ஜெபிக்கிறான். இயேசுவே, நான் செய்ததை பாரும், உம்மை ஸ்தோத்தரித்ததை பாரும், உம்மை நம்பினதை பாரும், உம்முடைய நாமத்தை துதித்ததை பாரும் என்று சொல்லி அவன் அழுது ஜெபிக்கிறான். ஆண்டவர் மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார், என்னுடைய ராஜாவாகிய எசேக்கியா அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு நான் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன், போய் சொல்லு. காரணம், எசேக்கியா முழங்கால் பிடித்து செவிர்புறமாய் திரும்பி அவன் ஜெபித்த ஜெபம் பரலோகத்தில் எட்டினது, பரலோகத்துக்கு போனது. உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், உடனே கர்த்தர் பதில் கொடுக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? எசேக்கியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஏசாயா மறுபடியுமாய் வருகிறார், வந்து சொல்கிறார், எசேக்கியாவே, உனக்கு 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். எசேக்கியாவுக்கு ஒரு ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். மரணத்தின் வியாதியின் பிடியில இருந்த அவனை அவன் ஜெபம் காப்பாற்றி 15 வருஷம் அவனுக்கு கூட்டி கொடுத்தது.